உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த உடலை துர்ரிச்சைகளுக்கு இடமாக பேணாமல் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை துர்ரிச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டாம். உடலை கர்த்தர் எது கொடுத்தார்? சில தத்துவத்தில் வாழ்கிறாங்க. ஒன்று 6ஆம் அதிகாரம் தத்துவத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? சோறு வயிற்றுக்கு, வயிறு சோத்துக்கு. என்ன தத்துவம்? அப்படியே சொல்லி அது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஜனநாள் சாப்பிட்டா ஜனங்களுக்கு அழகாக சொல்லி வழங்க மாட்டேங்குது. அதனால் இப்படி நச்சுன்னு சொன்னால் தான் வழங்குது. சோறு வயிற்றுக்கு. சோறு எதுக்கியான்னு கேட்டால் வயிற்றுக்கு, அதை தூக்கி கொட்டிக்கணுங்கிறான். வயிறு எதுக்குன்னா சோத்துக்கு. இவ்வளோ தான் வாழ்க்கையே. சில சாப்பாட்டு ராமனுங்க இருக்காரு இல்லையா, சாப்பாடு தான் வாழ்க்கையே. சோறு வயிற்றுக்கு, வயிறு சோறுக்கு. இவ்வளோ தான் தத்துவமே. அவங்க தத்துவம் தப்பு. அதே வசனம், அதே 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 பகுதி, வேத பகுதி என்ன சொல்லுது? சரீரம் கர்த்தருடையது. இதுதான் கரெக்டான தத்துவம். சரீரம் சோத்துக்கு இல்லைங்க, வயிறு சோத்துக்கு இல்லை, கர்த்தருடையது. என் சரீரம் கர்த்தருடையது. எதுக்கு கர்த்தர் எனக்கு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு? ஏன் இந்த சரீரத்தில் நான் வாழுகிறேன்? கர்த்தர் எனக்குள்ளே வாழ்ந்து அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் இந்த பூமியிலே நடப்பிக்க, என்னுடைய கால்கள் அவர் போக சொல்ல இடங்களுக்கு போக அவருடைய கால்களைப் போலவே இருக்க, என்னுடைய கைகள் அவருடைய கைகளைப் போலவே இருக்க, என்னுடைய நாவு அவர் பேசுகிற காரியங்களை பேச, என்னுடைய மனது அவருடைய சித்தத்தை செய்ய, இப்படி சரீரத்தை அவருடைய ஆலயமாக, அவர் வாசம் பண்ணும் இடமாக கொடுத்துருக்கிறாரு. சரீரம் கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுது. எப்படி போதிக்குது பாருங்க வேதம். அதனால தான் அந்த பழசுக்குள்ளே போக முடியாது. கொலோசியர் 3:5 ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். போய் எரிச்சு போட்டுறாதீங்க. கையை காலை எதாவது வெட்டி போட்டக்கூடாது. அழித்து போடுங்கள்னு என்ன அர்த்தம்? அந்த கை செய்கிற செயலை அழித்து போடுங்க. இந்த கால் ஓடுது பாருங்க தப்பான இடங்களுக்கு, அதை அழித்து போடு, அதை நிறுத்துங்க. அழித்து போடுங்கள்னா அதனுடைய செயல்களை, தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறத தடுத்து நிறுத்துங்கள், அதை ஒழியுங்கன்றாரு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஆமென். ஒழித்து போடுங்கன்றாரு. எப்படி வசனம் போதிக்குது பாருங்க. அப்போ இந்த 3 வசனங்கள் ரோமர் 12:1, 13:14, 3